நீங்க எல்லாருமே கேட்ட மாதிரி 1 கிலோ பிரியாணிக்கு 150 ml இருந்து 200 ml வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நட்சத்திர பூ ஒரு 2 பூ எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணுங்க. பச்சை மிளகா 1 கிலோக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா ஃபிளேவரையும் டேஸ்ட்டையும் சூப்பராக கொடுக்கும். மல்லி புதினா பார்த்தீங்கன்னா அரைக்கட்டு மல்லி, அரைக்கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். வாசனை சூப்பராக கிடைக்கும். தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா நேச்சுரல் கலர் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். அடுத்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரியா வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குங்க. அடுத்தது தயிர் பார்த்தீங்கன்னா 200 ml தயிர் ஆட் பண்ணணும். தயிர் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கரைஞ்சி போகணுங்க. அதுக்கப்புறமேட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 300 கிராம் தக்காளி நான் அரைச்சு போட்டிருக்கேன். நீங்க கட் பண்ணி போற மாதிரி 350 இருந்து 400 கிராம் தக்காளி வந்து எடுத்துக்கலாம். தக்காளிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 கிராம் பார்த்தீங்கன்னா வடி பிரியாணிக்கு தம் பிரியாணி பண்ற மாதிரி 50 கிராம் சால்ட் எடுத்துக்கங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் திரியா வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி வந்து ஆட் பண்ண போறோங்க. வடி பிரியாணிக்கு 1 கிலோக்கு 800 ml வாட்டரு, தம் பிரியாணிக்கு 1 கிலோக்கு 300 ml வாட்டரு. இந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் புளிஞ்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி பண்ணும்போது கறி உள்ள டைரக்டா புளிப்பு இறங்காது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட பீஸ் நல்லா சாஃப்டாவும் நல்லா ஜூசியாவும் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி ஆஃப் பாயில் பண்ணி வச்சிருக்க அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அரிசி இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா வச்சிருக்க சுடு தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் லெவலாக வச்சுட்டு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு இல்லை அரிசி கொஞ்சம் வேற வேறையா இருக்குன்னா மூடி போட்டு இன்னும் ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வச்சுன்னா உங்க பிரியாணி வேற லெவல் வந்து நிற்குங்க.